கைலாயத்தில் சிவபெருமானின் திருமணத்தின் போது வடதிசை தாழ்ந்து தென் திசை உயர்ந்தது. அதனை சமன் செய்ய அகத்திய முனிவரை பொதிகை மலைக்கு சிவபெருமான் அனுப்பினார். தன்னால் இறைவனின் திருமணத்தை காண முடியவில்லையே என வருந்திய அகத்தியருக்கு அவர் விரும்பிய இடங்களிலெல்லாம் திருமண கோலத்தை காட்டுவதாக சிவன் அருளினார். அந்த வாக்குப்படி பிரான்மலையில் அகத்தியருக்கு தன் திருமண கோலத்தை இறைவன் காட்டியருளியுள்ளார். ஆதிசேஷனுக்கும் வாயு பகவானுக்கும் இடையே நடந்த போட்டியில் மகாமேரு மலையின் ஒரு சிகரம் சிதறி விழுந்த இடமே இத்தலம் என்று கூறப்படுகிறது. இந்த கோவிலின் மேல்தளத்தில் உள்ள மங்கைபாகர் சன்னதியில் நந்தி தேவர் இல்லை. இதற்கான காரணங்களான தலப்புராணம் கூறுவது, சிவன் பார்வதி திருமணத்தின் போது நந்தி தேவர் கணநாதர்களுடன் சேர்ந்து மத்தளம் வாசிப்பதில் மும்மரமாக இருந்தார். மத்தளம் வாசித்துக் கொண்டிருப்பதால் அவர் திருமண கோலத்தில் சுவாமிக்கு எதிரே அமரவில்லை என்று கூறப்படுகிறது.